الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு ஒன்றுபடும் இருக்கிற நம் அனைவரின் சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையிலே ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையை நம்முடைய வாழ்விலே உயிர் மூச்சாக கொண்டு இந்த துனியா வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிகிற புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி நோன்பிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர் ஜீவராசிகளுக்குமான தேவைகளை நிவர்த்தி செய்து அவனால் படைக்கப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட இந்த மனித குலத்திற்கும் எல்லா விதமான நிஅமத்துகளையும் வழங்கி பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டத்தை ரப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமா என்றால் அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்வதில் இந்த சமூகம் பெரும் அலட்சியமாக தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் என்பது எவ்வளவு பாக்கியம் பொருந்தியதாக இந்த மனிதனுக்கு மனித குலத்திற்கு தேவையான ஒன்று என்பதை நம் சமூகம் இன்னும் உணராமல் உணர்ச்சி பெறாமல் இருந்து கொண்டிருப்பது பெரும் வருத்தத்துக்குரியதுதான். நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நவீன உலகம் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். நவீன உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளை வெற்றி கொள்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய நிலைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் இப்ப இருப்பதை விட ஒரு குறைபாடு இருந்தது. குறைனா அப்ப இருந்த நிலையை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். உதாரணமாக ஆடை முறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடை என்று சொன்னால் மேல் ஆடை ஒன்று, கீழ் ஆடை ஒன்று, அந்த அதிலும் ஒரு குறைபாடுடைய நிலை இருக்கும். ஆனா இன்றைய சூழ்நிலை அப்படியா இருக்கு. ஆடையில் எவ்வளவு விதவிதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம்.
காலணிகளை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலகட்டத்தில் காலணிகள் இல்லாமல் நடந்த மக்கள் உண்டு, ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு நடந்த மக்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படியா? ரேக்ல வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தா அது தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் 4 ஜோடி 5 ஜோடி காலணிகள் இருப்பதை பார்க்கிறோம். உணவு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் இருந்ததை போல் அல்லாமல் இன்றைக்கு விதவிதமான உணவு பதார்த்தத்தை சமைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலைமை மாறி இருக்கு. ஆனாலும் இந்த நவீன உலகத்தில மனிதனிடத்திலே பெரும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை நிலை இருக்குதுன்னு சொன்னா அப்ப இருந்ததை கொண்டு திருப்தி அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ இருப்பதை கூட அவனால் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை அடைய முடியவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் சகோதரரை யோசித்து பாருங்க. ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளை பெறாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரக்கத் என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? பரக்கத்னா என்னங்க அப்படின்னு நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் டெபினிஷன் கேட்டா என்ன சொல்லுவோம்? அதற்குரிய விலாவரியான ஒரு விளக்கத்தை கொடுங்க. என்ன பரக்கத்னா என்ன? பரக்கத்னா ஒரு நபருக்கு 4-5 குழந்தைகள் இருக்குது, அவருக்கு அல்லாஹ் பெரிய பரக்கத் செஞ்சிருக்கிறானே. இன்னொரு நபர் வியாபார தலங்களை பெருக்கி வைத்திருக்கிறார், அவர் பெருமளவுக்கு தொழிலை மேம்படுத்திக் கொண்டே போறார், அவருக்கு பெருமளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டார். எதை முன்வைக்கிறோம் என்று சொன்னால், தொழிலிலோ பொருளாதாரத்திலோ அல்லது வீடுகள் மாட மாளிகைகள் வைத்திருந்தாலோ இதையெல்லாம் பார்த்துவிட்டு நம்முடைய மனநிலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா பரக்கத்திற்குரிய விளக்கம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். பரக்கத்துனா என்ன? அல்லாஹ் நிறைய கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, அவங்க பரக்கத்து நிறைந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நாமளாக அதற்குரிய ஒரு விளக்கத்தை நாம வைத்திருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பரக்கத்திற்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், கலீலு செய்வ கசீரு நஃபல், குறைந்த செல்வமாக இருந்தாலும் அதில் நிறைந்த ஒரு மன அமைதியை ஒருத்தன் பெறுகிறானே அதுதான் உண்மையான பரக்கத். அல்லாஹ் தடுக்கப்பட்ட முறையிலே வியாபாரம் செய்து அனுமதிக்காத முறையிலே பொருளாதாரத்தை திரட்டி வைத்திருக்கக்கூடியவனுடைய நிலை என்னன்னு சொன்னா முஹித்தத் பரக்கத்து பை ஹிமா, அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் எடுக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப பரக்கத் என்றாலே நம்முடைய மனநிலை எப்படி போகுது? பெருமளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தால், பிள்ளை செல்வங்கள் அதிகமாக இருந்தால் இதெல்லாம் பெரிய பரக்கத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில குறைந்த செல்வங்களை நாம பொருளாதாரமாக நம்ம திரட்டி கொண்டிருந்தாலும், நமக்கு வருமானம் குறைந்ததான நிலையில் இருந்தாலும் அதில் நம்முடைய தேவைகள் முழுமையாக நிவர்த்தி பெறுகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான பரக்கத். நான் பசி என்று சொல்லி உணவை எடுத்து உண்கிறேன், உணவை அதிகமா சாப்பிடுறேன், என்னுடைய பசி அடங்கவில்லை என்று சொன்னால் நான் உணவு உண்டு என்ன பயன் இருக்கிறது? தாகத்திற்காக தண்ணீரை அதிகமாக குடிக்கிறேன், நான் அதிகமாக மிடமிடாக தண்ணீர் நிறைய குடிச்சாலும், ஒரு குடம் தண்ணி குடிச்சுட்டேன் ஆனாலும் என்னுடைய தாகம் அடங்கவில்லை என்று சொன்னால் நான் தண்ணீர் குடித்து என்ன பலன் இருக்கிறது? அப்புறம் நம்முடைய சமூகம் உணர வேண்டியது என்னன்னு சொன்னா, எப்படியோ ஒண்ணு பொருளாதாரத்தை திரட்டிடுவோம், எப்படியோ ஒண்ணு ஒரு வசதி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அடைந்து விடுவோம், எப்படியோ ஒண்ணு நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்தி விடுவோம், எப்படியோ வீட்டை கட்டிடுவோம், எப்படியோ ஸ்தாபனத்தை அது உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கவனிக்காமல் எப்படியோ பண்ணிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால் அது பயனளிக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹித்தத் பரக்கத் பை ஹிமா, அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் பிடுங்கப்பட்டு விடும், எடுக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். பரக்கத் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம என்ன பண்ணி என்னதான் பொருளாதாரத்தை ஈட்டினாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மேம்பாட்டிற்கு நாம பாடுபட்டாலும் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி நமக்கு மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டோம், நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடுமா என்றால் அது லட்சம் சம்பாதிக்கக்கூடியவனுக்கும் இன்றைக்கு குறைபாடு உள்ள ஒரு நிலை இருக்குது. என்ன? அது மாற்று மத அன்பர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லிம் சமூகத்தில் உள்ள மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுத்துக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு மன அமைதி மன நிம்மதியும் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். எல்லாத்தையும் கொடுக்க தயாருங்க, எனக்கு ஒரு மன அமைதி வேணும் ஒரு மனுஷன் சொல்றான்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அவனுக்கு மன அமைதி கொடுக்கவில்லை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மாட மாளிகை அவனுக்கு மன அமைதியை கொடுக்கவில்லை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய வாகனம் அவனுக்கு மன அமைதியை கொடுக்கவில்லை. இதுவெல்லாம் கிடைக்காமல் ஒரு மனிதன் மன அமைதியை தேடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத் மறைமுகமான அருள் அதில் இல்லை என்பதை தெளிவாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை பார்க்கும்.
லட்சத்திலையும் கோடியிலையும் புரண்டு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னு சொன்னா அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பவர்களே. ஏன் தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய பல மக்களுடைய நிலையை பார்க்கணும்ல. ஒரு புறம் ரப்புல் ஆலமீன் இடத்துல அதற்குரிய கேள்விகள் அதிகம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு மிக முக்கியமான மறுமை சார்ந்த செய்தியாக இருந்தாலும், உலகத்துல லட்சத்திலையும் கோடியிலும் புரண்டால் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக போயிடும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு சொன்னா அதை விட ஒரு அடிமட்ட ஒரு கெட்ட சிந்தனை வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை விட பெரிய வேற அருள் வேற என்ன இருக்கிறது? லட்சத்தை சம்பாதிப்பான், மாதத்தினுடைய இறுதியில 10,000 ரூபாய் கடன்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். 15,000 20,000 ஒரு மாதத்திற்கு ஒருவன் சம்பாதிப்பான். அதில் அவனுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு 5,000 3,000 எடுத்து அவன் சேமிப்புக்கு வைத்திருப்பான். இது அல்லவா பரக்கத்? நமக்கு என்ன வேணும்? இதுதானே வேணும். லட்சங்களையும் கோடிகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவது அல்ல பரக்கத். நம்முடைய தேவைகளை எஞ்சிய மீதி நம்ம இடத்துல இருக்கணும். எல்லா லட்சத்துல சம்பாதிச்சு விட்டு மாத இறுதியில கடன்ல இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன பரக்கத் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நிலைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். தானாக முன் வந்து சஹாபாக்களுக்கு செய்த துஆக்கள், பிரார்த்தனைகள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட செய்திகள், ஹதீஸ்களை திரட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி எல்லாம் பாருங்களேன். நாம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன அற்பமாக நம்மளால் மனனம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய துஆக்களை எடுத்து பார்த்தாலும் சரி, அதிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேட்டிருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் யா அல்லாஹ் இதை அதிகப்படுத்தி கொடு, இதுல இன்னும் அவரை மேம்படுத்த அப்படி கேட்க மாட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை முன்வைப்பார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ் இவருக்கு நீ கொடுத்திருக்கிற, ஏன்னா ரப்புல் ஆலமீன் யாருக்கும் கொடுக்காம இருக்கானா? நாம இன்றைக்கு ரப்புல் ஆலமீனுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்றி கெட்ட அடியானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில அல்லாஹ்வுக்கு நான் முழுக்க தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாரையும் சொல்லிவிட முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான். முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு நம்மளால் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்போம். இபாதத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, இன்னபிற அமல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு நன்றி கெட்ட அடியானா வாழ்ந்திருப்போம். ஆனா ரப்புல் ஆலமீன் எப்படின்னு சொன்னா, அவனால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு எந்த இடத்திலும் ரப்பு குறையே வைக்க மாட்டான். அவனை வணங்குபவன் வணங்காதவன், அவனை ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன், அவனை மறுக்க யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய காரியத்தில் தெளிவாக இருப்பான். அவன் இந்த மனிதனுக்கு அவனால் படைக்கப்பட்ட இந்த உம்மத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் எந்த இடத்துல குறை வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? நாம அதை குறையா மாத்துவோம். எதை குறையா மாத்துவோம்? அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அல்லான்னு நாம அதை குறையா பார்ப்போம். ஆனா அப்படி அல்ல. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், அவரிடத்துல ஆரோக்கியம் இருக்காது. நமக்கு வேற அறுப்புடைகளை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருப்பான், அவருக்கு அது இருக்காது. இன்றைக்கு மாத்திரையை போட்டாதான் என்னால தூங்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? எனக்கு தூக்கமே இருக்காது. தூக்கம் எவ்வளவு பெரிய ஒரு அருள். நம்ம படுத்த எடுத்து தூங்குவோம் என்றால் இதை விட பேரருள் வேற என்ன வேண்டும்? அப்ப இப்படி ரப்புல் ஆலமீன் அவருடைய அடியார்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஆனா நாம் அதுக்கு மாற்றமாக நடப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் போதெல்லாம், யா அல்லாஹ் நீ கொடுத்திருக்கிற, நீ இந்த அடியானுக்கு கொடுத்திருக்கிற, கொடுத்ததை நீ பரக்கத் செய். திருமணத்துடைய துஆவை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மணமக்களை வாழ்த்துவாங்க. மணமக்களை வாழ்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனஹுமா ஃபீ கைர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்க ஒரு திருமண நிகழ்விலே பங்கேற்றால் மணமக்களை வாழ்த்த இந்த துஆவை பயன்படுத்துகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தாங்க. துஆவுடைய பொருள் என்ன? பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? அருள் செய்யட்டும். உங்களுக்கு மறைமுகமான எல்லா காரியங்களும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு அருள் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே மணமக்களுக்கான ஒரு துஆவாக வைத்து விட்டு வருவார். அல்லாஹ் உங்களை எல்லா நன்மையான காரியங்களும் ஒன்றிணைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சுட்டு வருவாங்க. அப்ப இந்த செய்தியில உள்ள நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மணமக்களுக்கான துஆவாக வைக்கும் பொழுது கூட பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ்வே இவர்களுக்கு நீ பரக்கத் செய்.
இவர்களுக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இவர்களுக்கு நீ வரக்கூடிய எல்லா நிகழ்விலும் எல்லா விஷயங்களிலும் நீ என்ன செஞ்சிரு, பரக்கத் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்து ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துடைய ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். ஹிஜ்ரத்துடைய அந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் பெரும்பாடமாக இருக்கிறது. முஹாஜிர்கள் என்று மக்காவை விட்டு வெளியேறி வந்த மக்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு தான் சேர்த்து வைத்த சொத்து பத்துக்களை எல்லாம் வைத்து விட்டு தன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டு இந்த ஒரே ஒரு சத்திய கொள்கைக்காக மார்க்கத்திற்காக நாடு துறந்து வருகிறாங்க. வரக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல கையில. சரி, நம்ம போற இடத்தையாவது நமக்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களா? நாம ஒரு வேற வெளியூருக்கு பயணம் பண்றோங்க, பயணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்த உடனேயே சென்னைக்கு போறோமா, சென்னைக்கு போனா நமக்கு தெரிந்த நபர் யாரு இருக்கிறார் வர்றங்க ஒரு தகவலை சொன்னோம்னா அங்க போனா நம்முடைய வேலைகள் இலகுவாகும்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும்ல. அப்ப மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகக்கூடிய முஹாஜிர்கள் யோசிக்கிறாங்க, இங்க இருந்து அங்க போறாங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா தன்னுடைய அருட்களை தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு அங்க போறாங்க மதீனாவுக்கு. சரி, போகக்கூடிய இடத்துல எல்லாம் பழக்க தோஷத்துல பழக்க வழக்கமான மக்களா என்றால் அப்படியும் கிடையாது. புதுதா பார்க்கக்கூடிய முகங்கள். அங்க போகக்கூடிய நிலை எப்படி மாறிடுச்சு? அங்க போனா அந்த மக்களுடைய அரவணைப்பை கவனிக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை பேசிக் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்கன்னா அந்த பிரார்த்தனையில கூட ஒரு பரக்கத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல் மின் மதீனா, அல்லாஹ்வே நீ மதீனாவிற்கு பரக்கத் செய். லிஅஃபை மா ஜஅல்த மின் மக்கா மினல் பரக்கா, நீ மக்காவுக்கு எப்படி பரக்கத் செய்தாயோ அதே போல மதீனாவிற்கும் நீ பரக்கத் செய் ரஹ்மானே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. மக்காவுடைய பரக்கத் என்ன நமக்கு தெரியும்ல. மக்காவுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை செய்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் பொழிந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? இதே பரக்கத் மதீனாவிற்கு வேண்டும் என்று சொல்லி அதை அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறாங்க. முன்வைத்ததுடைய விளைவு என்ன? மதீனாவுக்கு முஹாஜிர்கள் வர்றாங்க, அன்சாரிகளுடைய அரவணைப்பை பார்த்து மெய்சிலிருந்து போறாங்க. அவர்களுடைய பொருளாதாரத்தை பங்கிட்டு தான் மார்க்கத்திற்காக வந்திருக்கிறார் தெரிந்தவுடனே அவர்களை அரவணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. உணவை பகிர்ந்து கொண்டு உண்ணக்கூடிய ஒரு நிலைமை, பேரிச்சம்பழத்தை பகிர்ந்து கொண்டு உண்றாங்க. எப்படிப்பட்ட பரக்கத் என்று யோசித்து பாருங்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி மாறும்? கொடுத்தா குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கா இல்லையா? இயல்பா யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட முறையில மனிதனாக யோசித்து பாருங்கள். கொடுத்தா குறைஞ்சிருங்க. நான் பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா எடுத்து 50 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப 50 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அப்படி அல்ல. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டக்கூடியது என்ன சகோதரர்களே? அல்லாஹ் எப்படி வழிகாட்டுகிறான்? நீ கொடுத்தா குறையாது, கண்டிப்பா உனக்கு அது பரக்கத்தாக அபிவிருத்தியாக மாறும். நான் 100 ரூபாயில ஒரு தேவை நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருப்பேன். என்னுடைய ரப்ப அதுல எப்படி பரக்கத் செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நான் ஒரு நபருக்கு அந்த 50 ரூபாயை கொடுத்து விட்டேன். மீதி இருக்கக்கூடிய 50 ரூபாயில என்னுடைய தேவை நிறைவேறுமா என்றால் மனித அறிவு சொல்லும் நிறைவேறாது. ஆனா நம்முடைய ரப்பை எப்படி நாம புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரப்ப என்னுடைய தேவையை நிறைவேற்றுவான். அதுல அவன் குறை வைக்க மாட்டான். எனக்கான தேவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அந்த 50 ரூபாய் எடுத்து இருக்கக்கூடிய அந்த 50 ரூபாயில அதை நிவர்த்தி செய்வான் என்ற ஒரு முழு ஈமானிய நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கும். நம்ம யோசித்து இருக்கிறோமா? மனம் திறந்து யோசித்து பாருங்க. கொடுத்தா குறைஞ்சிருங்கிற அந்த லாஜிக்கே நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. திருமறையை புரட்டினால் அப்படி இல்லப்பா, நீ கொடுத்தா குறையாது, உனக்கு இன்னும் பரக்கத் அதிகமாகும். கொடுத்தா குறையக்கூடிய நிலையை ஒண்ணு நான் வைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பேரருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்றான். அதே பேரருளை அன்சாரிகளுக்கு அல்லாஹ் செய்தான். வரக்கூடிய முஹாஜிர்களை அவர்கள் அரவணைத்தார்கள். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பிரார்த்தனை லிஅஃபை மா ஜஅல்த மின் மக்கா மினல் பரக்கா, மக்காவுக்கு நீ செய்த பரக்கத்தை மதீனாவுக்கும் செய்கிறப்பே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்ததனுடைய விளைவு பெரும் விளைவாக மாறி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம்.
இப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு துஆவும் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? தானாக செய்யக்கூடிய துஆவாக இருந்தாலும் சின்ன சின்ன அற்ப காரியம் நம்ம விலைக்கு போகும்போது அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம்ல. அதுல கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, பரக்கத்துக்காக நீ போராடு, பரக்கத்துக்காக நீ முற்படு, நீ பரக்கத்தை இழக்கக்கூடிய வேலையை செஞ்சு ஒரு நஷ்டவாளி ஆயிராத. உணவு உண்ணுகிறோம், உணவை அங்கங்க சிதறி அப்படி சாப்பிடக்கூடாது என்ற வழிகாட்டுதல் இருக்குல்ல. உணவை முழுமையாக எடுத்து அதை முறைப்படுத்தி சாப்பிடணும்ன்ற ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. ஏன்? எதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்று உனக்கு தெரியாது. சிந்தி செதறி நாம பெரியவங்களே சில நேரங்கள் அப்படி செய்யக்கூடிய நிலையை பார்க்கறோமா இல்லையா? ஆனா என்ன அதுல என்ன நம்ம யோசிக்கிறோம்? அது பெரிய கவனம் இல்லை, அலட்சியம் நம்ம இடத்துல. இதெல்லாம் என்ன பெரிய ஒரு விஷயமா? இதுல என்ன அல்லாஹ் நம்மளை தண்டி தர போறா? தண்டிப்பது இரண்டாவது, பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு உண்ணுகிறோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுக்குரிய உணவாக நீ வைத்து விடாது. உணவு உண்ணுட்டோம், உங்களுடைய ஒவ்வொரு விரல்களையும் நீங்க நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. ஏன்? நீ உணவு உண்ணும் பொழுது சரியான முறையில எடுத்து எந்த பருக்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்று தெரியாது, அதை முறைப்படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிட்டாங்க. உண்ட பிறகு ஒவ்வொரு விரலையும் நீ சூப்பு. ஏன்? அதில் எதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்று தெரியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இதுல எல்லாம் நம்ம இடத்துல அலட்சியம். என்ன அலட்சியம்? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இல்லாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இழந்து மறைமுகமான அருளை பெறாத ஒரு நஷ்டவாளியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை பாருங்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் விருந்துக்காக அழைக்கிறாங்க. விருந்துக்காக அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க சொன்னா, விருந்தழைப்பை ஏற்று அங்கு போய் விருந்தழைப்பை முடித்து விட்டு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு புஷ்ர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்கள் எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் பீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும். இறைவா, நீ இவருக்கு எதை ரிஸ்காக நீ வழங்கி இருக்கிறியோ அந்த ரிஸ்க்ல நீ பரக்கத் செய் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நபித்தோழருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார். நாம எத்தனை விருந்தழைப்புக்கு போயிருப்போம்? விருந்தழைப்பை முடித்து விட்டு இது போல பிரார்த்தனைகளை செய்திருப்போமா என்றால் அதுவும் கேள்விக்குரியதா? ஏன்? நம்ம காரியம் முடிஞ்சிட்டு இல்ல, அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கு? மாஷாஅல்லா நல்லா இருந்துச்சுங்க, மாஷாஅல்லா சூப்பருங்க, என்ன கொஞ்சம் பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சு, எதையோ ஒன்று சொல்லிவிட்டு வந்துருவோம். திருமணத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு பொதுவான ஒரு விருந்தழைப்புக்கு போனாலும் சரி, செய்ய வேண்டியது என்ன சோறு? அந்த விருந்தை கொடுத்த நபருக்காக, அதை ஏற்பாடு செய்த நபருக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவருடைய பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அல்லாஹ் இவருக்கு நீ கொடுத்துட்டீங்க, கொடுத்ததில் நீ என்ன செய்ய, இன்னும் பரக்கத்தை ஏற்படுத்த, உன்னுடைய மறைமுகமான அருளை அதில் கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற வழிகாட்டுதலை பார்க்கிறோம். இது போல நிறைய செய்திகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு மார்க்க வழிகாட்டுதல், நாம அல்லாஹ்வுடைய அருள் எதிலெல்லாம் இருக்கிறதோ, இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக இருக்கிறோம்ல. நாம என்ன நினைக்கணும்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், மறைமுகமான அருள் கண்டிப்பாக எனக்கு வேணும். அந்த மறைமுகமான அருள் இருந்தால் மட்டும்தான் நான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற ஒரு அடியாராக மாற முடியும் என்ற அடிப்படை சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே விதித்துக் கொண்டு அதற்காக முற்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين أما بعد. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள், அது இல்லாத வாழ்வு ஒரு நஷ்டத்திற்குரிய வாழ்வுதான் என்பதை நம்ம சில செய்திகளை முன்வைத்து பார்த்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்றால்
முதலில் நம்மிடத்துல பேராசை என்ற ஒரு நிலை நம்மிடத்துல இருந்துடக்கூடாது. இந்த பேராசை என்ற ஒரு நிலை நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னா இது எல்லா நிலைகளையும் விட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு நம்மை நகர்த்திவிடும். எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற இந்த பேராசை என்ன செய்யும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு நகர்த்தி விடக்கூடியதாக மாறிவிடும். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு முன்வைத்து இதை தெளிவான முறையில விளக்குறாங்க. புகாரியிலே 1472வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை எடுத்து படித்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு நபித்தோழரை அழைத்து அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு பொருட்களை கொடுக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் கொடுப்பதை போல அவருக்கும் அழைத்து கொடுக்கிறாங்க. அது உள்ள செய்தியை பாருங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்தானி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு கொடுக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, அவருக்கு கொடுக்கிறார்கள். சும்மா அத்தானி, மீண்டும் கேட்கிறாங்க, மீண்டும் கொடுக்கிறாங்க. சும்மா சஅல்து ஃபஅத்தானி, மீண்டும் கேட்கிறாங்க, மீண்டும் கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மா ஹலிரத்துன் ஹுல்வத்துன், ஹக்கீமே இந்த பொருளாதாரம் என்பது இருக்குல்லவா அது எப்படிப்பட்டது என்று சொன்னா ஹலிரத்துன், அது ரொம்ப பசுமையானதாக தெரியும். கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப கேட்கிறீங்களா, ஏன் அதனுடைய தேவை இருக்கோ, இது இன்னும் கிடைக்காதோ, நீங்க அடுத்து விட்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாதோ நீங்க நினைக்கிறீங்க. ஹதிரத்துன், அது பசுமையானதாக இருக்கும். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஹுல்வத்துன், அது சுவையானதாகவும் இருக்கும். வாங்க வாங்க அந்த பொருளாதாரத்தை பார்க்க பார்க்க அதனால நம்முடைய தேவை நிறைவேறிடும், நம்முடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு அப்படி ஒரு சிந்தனை அப்படி ஓடிட்டு இருக்கும். அது சுவையானதாக இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமன் அஹ்தபி சஹாவத்தி நஃப்ஸி பூரிக்லஹு ஃபீ, இருப்பதை கொண்டு பெற்றதை கொண்டு யாருடைய உள்ளம் திருப்தி அடையவில்லையோ, யாருடைய உள்ளம் திருப்தி அடைந்திருக்கிறதோ அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, பெற்றவற்றில் யாருடைய உள்ளம் திருப்தி அடையவில்லையோ கண்டிப்பாக அதிலிருந்து அல்லாஹ்வுடைய அருள் எடுக்கப்பட்டு விடும். எந்த அளவுக்கு? அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உணவு உண்டவன் வயிறு நிரம்பாதவனை போல் இருப்பான் அல்லவா, அந்த மாதிரி மாறிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அந்த ரப்பின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையினுடைய மரணம் வரைக்கும், என்னுடைய மரணத்துக்கு முன்பாக வரைக்கும் யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன், யாரிடத்திலும் நான் எதையும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க. எப்படி அதில் உறுதியாக இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பு ஆட்சி கட்டிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாமை அழைக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் வருவதற்கு மறுத்து விடுகிறார். எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அவரும் தன்னுடைய குடிமக்களுக்கு தேவையான எல்லா விதமான நிலையும் நிவர்த்தி செய்யறாங்க. அப்பொழுதும் அழைக்கப்படுகிறார் ஹக்கீம் இப்னு ஹிசாம். அப்பொழுதும் அவர் மறுக்கிறார், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என் சமூகமே இதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஹக்கீம் இப்னு ஹிசாமிற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், அவர் மறுத்து விட்டார். வறுமையில அவர் என்னை பிடித்து விடக் கூடாது, இதற்கு நீங்களே சாட்சி என்று சொல்லி சமூக மக்களை சாட்சியாக்குறாங்க. அதோட அந்த செய்தி நிறைவு பெறுகிறது. யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒற்றை வார்த்தை தான், உனக்கு பரக்கத்து வேணுமா, பேராசைப்படாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். நீ பேராசைப்படுவதால் உன்னுடைய தேவை நிறைவேற போவதில்லை. உனக்கு குறைஞ்சு கிடைச்சாலும் என்ன சிந்தனை இருப்பதில்ல, என்னுடைய ரப்பு இதை கொடுத்திருக்கிறான், இதில் என்னுடைய ரப்புடைய லட்சமாக இருந்தாலும் அதில் என்னுடைய ரப்புடைய பரக்கத் பிடுங்கப்பட்டு விட்டால் அது எனக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறிவிடும் அப்படிங்கிறத நாம உறுதியாக உணரக்கூடிய மக்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையெல்லாம் அவரை மாற்றியது. ஹக்கீமே நீங்க வேணும் வேணும் வேணும்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய போதும் என்ற அந்த சிந்தனை இருக்கணும். பேராசையோடு இன்னும் வேணும் இன்னும் வேணும் நீங்க கேட்டீங்கன்னா அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. பரக்கத் வேணும்னா என்ன செய்யணும்? பேராசைப்படாதீங்க, அதுல எனக்கு ரப்பு இதை கொடுத்திருக்கிறான், போதுமானது என்று நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தேவை நிறைவேறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு நம்மை நகர்த்தி வைக்கக்கூடிய
பல காரியங்களில் ஒன்று இந்த பேராசை. அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.